கூட்டத்துல தன்னெழுச்சியா அனைத்து பொதுமக்களும் தன்னெழுச்சியா நேரடியா வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அ மத எந்த மத சார்பும் இல்லாம இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்கள் அனைத்து மக்கள்களும், அனைத்து தரப்பு மக்களும் நேத்து வந்து அ வழிநெடுக்க நின்று அவருக்கு பூ தூவி, அவர வரவேற்று ஒரு பிம்பத்த கட்ட பார்த்தாங்க. ஐயா எடப்பாடியார் மேல. இவர் வந்து ஒரு சமுதாயத்த சேர்ந்தவரு, ஒரு த ச தரப்பு மக்களுக்கு மட்டும் செயல்படுவாருன்னு. அந்த பிம்பத்தெல்லாம் உடைக்கிற மாரி நேத்து கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 26 உறுதியா கண்டிப்பா புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட ஆட்சி தான். பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும், பேசுற ஒவ்வொரு கருத்துக்களும் திமுகவுக்கு சம்பட்டி அடி விழுகிற மாரி அனைத்து கருத்துக்களையும் வைக்கிறாரு. இன்னைக்கு இந்த விடியா திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்ப அனைத்து மக்களுமே தயாராயிட்டாங்க. ஒரு அணியில் தமிழர்னு திமுக ஆரம்பிச்ச திட்டம் மிகப்பெரிய ஃபெயிலியர் மாடல் தான் அது. ஒரு அணியில் தமிழர் இல்லாம தமிழகமே எடப்பாடியார் பின்னால் இன்னைக்கு ஒரு அணியில திரண்டு நிக்குது. இது 26 உறுதியா இரட்டை இலை ஆட்சி தான். எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சரா வருவாரு. 2026 தமிழோட பெண்களோட நிலையில நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ ஒரு தரைக்குறைவா ஒரு பாலியல் வன்கொடுமை திமுக கட்சிக்காரர்களே நடத்துனாங்கன்னு. அதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த குணசேகரன தண்டிச்சா, இல்ல யார் அந்த சாருன்னு அவர கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு முனைப்பும் இல்ல. அனைத்து பெண்களுமே இன்னைக்கு ஒரு பெரிய அச்சத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தினம் கொலை, கொள்ளை, திருட்டு, ஒரு தங்க செயின் போட்டுக்கிட்டு ஒரு பப்ளிக்ல ஒரு பொண்ணு நடமாட முடியாது. எவன் அறுத்துட்டு போவான் எதுவும்ன்றதே இன்னைக்கு தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடோட அரசு சட்ட ஒழுங்கமும், பெண்கள் பாதுகாப்பும் இருக்கு. கற்புக்கும் பாதுகாப்பு இல்ல, நகைக்கும் பாதுகாப்பு இல்ல. வீடு, கீடு எதுக்குமே பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு நிலைமையில. சுகாதாரத்துறைக்கு நம்ம ஆட்சியில ஏற்கனவே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தனால, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருந்தா டாக்டர் விஜயபாஸ்கர் இருந்தாரு. அவருக்கு மக்களோட நலன் மேல அவ்வளோ அக்கறை இருந்துச்சு. அவர் ஒரு டாக்டரு. அவருக்கு தெரியும் ஒரு சுகாதாரத்துறை எப்படி இயங்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ரன் பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். இன்னைக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் மாரத்தான் ஓடுறவர கொண்டு வந்து நீங்க சுகாதாரத்துறை அமைச்சரா வச்சிருக்கீங்க. அவருக்கு ஸ்டாலின விட மிகப்பெரிய விளம்பரம் தேடியா சுகாதாரத்துறை அமைச்சர் தான் அன்னைக்கு சுப்பிரமணியன் தான் இருக்காரு. எங்க போனாலும் ஒரு கேமராவோட ஜாகிங் போறதா இருக்கட்டும், மாரத்தான் ஓடுறதா இருக்கட்டும். சுகாதாரத்துறைய கொண்டு போய் பாதாளத்துல தள்ளி, மக்கள் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கமே போறதுக்கு அச்சப்படுறாங்க. எல்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரி தான் விட ஏன்னா சுத்தமான மருத்துவம் தர்றதில்ல. தரமான இடங்களுமே சுத்தமா எதுவும் பண்றதில்ல. அம்மா போன ஆட்சியில எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களுக்கு மட்டும் தான் இன்னமும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர, புதுசா மதுரைக்கு இன்னமும் ஒரு ஸ்கீமும் கொண்டு வரல, ஒரு திட்டமும் கொண்டு வரல, ஒரு பாலம் கொண்டு வரல. இன்னைக்கு மக்கள் எல்லாமே போக்குவரத்து நெரிசல்ல அவதிப்படுறாங்க. ஒரு வேலைகள விரைந்து முடிக்கிறதுக்கான எந்த ஒரு முனைப்பாடுமே திமுக அரசு எடுக்கல. இங் அனைத்து வீதிகளுமே குண்டும் குழியுமா தான் இருக்கு. போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஒரு ஐடி கம்பெனிக்கு தொழில் பூங்கா அடிக்கல் நாட்டுனதோட சரி. அதோட அவனுக்குள்ள மறந்துட்டு இன்னைக்கு அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டாங்க. மெட்ரோன்னு சொன்னாங்க. மெட்ரோ வர்றதுக்கான அடையாளமே எங்கேயுமே தென்படவே இல்ல. சும்மா பொய்யான வாக்குறுதிய மட்டும் மதுரை மக்களுக்கு அள்ளி குடுத்து ஏமாத்திட்டாங்க. இன்னும் இந்த இந்த தடவ 10க்கு 10ம் உறுதியா அதிமுக தான் வென்றெடுங்க. இந்த தடவ மக்கள் யாரும் திமுகவோட பொய்யான வாக்குறுதிக்கு ஏமாந்து வாக்களிக்க மாட்டாங்க.